ஓம் சாந்தி 6/12/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரம் என்ற பொம்மையானது ஆத்மா என்ற உணர்வுள்ள சைத்தன்யமான ஷாவியின் மூலம் இயங்கி கொண்டிருக்குது. அதாவது இந்த உடல் வந்து ஒரு பொம்மை அப்படின்றாரு. இதுல ஆத்மான்ற சாவி போட்டாதான் இந்த உடல் வந்து ஆடும் அசையும், இல்லைன்னா அது வந்து இயங்காது. அதன் மூலமா தான் இயங்குது. இப்போ நம்ம ஆத்மா, நம்ம தான் வந்து சாவி, நம்ம மூலமா தான் இந்த உடல் வந்து இயங்குதுன்னு சொல்றாரு. நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உடல் இயங்கும், நம்ம போயிட்டா உடல் இயங்காது. அப்ப நம்ம தான் இந்த பொம்மைக்கு சாவின்றார். நீங்கள் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யும் போதுதான் பயமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இப்போ உடல் உணர்வுல இருக்கும்போது நம்ம இந்த உடம்பு தான் நினைச்சிட்டு, இந்த உடம்பு யாரா அடிச்சா, உடம்பு ஏதாவது கில்லைனா நம்ம போய் பயப்படுறோம். ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறோம். நான் வந்து இந்த உடம்பே இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அந்த பயம் போயிடும். அதனால நீங்க ஆத்மான்னு எப்ப நிச்சயம் பண்றீங்களோ அப்பதான் நீங்க பயமற்றவர்களா ஆயிடுவீங்கன்றாரு. கேள்வி: ஆத்மா சரீரத்துடன் விளையாடிக்கொண்டே கீழே வந்திருக்கிறதுன்றாரு. ஆகையால் அதற்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? இப்ப ஆத்மா தான் வந்து உடம்ப வச்சு விளையாடிட்டு இருக்குது. வந்தது உடம்பு எடுத்தது கீழே வந்து விளையாடிட்டு இருக்குது. அதனால அதுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? பதில்: மரப்பொம்மைன்ட்டு கொடுக்கலாம். அந்த உடம்புக்கு நாடகத்தில் மரப்பொம்மைகளின் விளையாட்டு காண்பிப்பது போன்று ஆத்மாக்களாகிய நீங்களும் மரப்பொம்மை 5000 ஆண்டுகளில் விளையாட்டு விளையாடிக்கொண்டே கீழே வந்துட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது பொம்மலாட்டம் நடக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, பொம்மலாட்டம். நம்மளாம் வந்து அவர் வந்து மேலேருந்து ஆட்டு வைக்கிறாரு, நம்மளாம் பொம்மைகள்னு பாட்டுலாம் இருக்கும். அந்த மாதிரி இது உடல்ன்றது மரப்பொம்மை. இதுல ஆத்மா வந்து நம்ம 5000 வருஷம் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறோம். அந்த விதவிதமான மரப்பொம்மையில நம்ம நடிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. மரபொம்மைகளாகிய உங்களை மீண்டும் மேலே செல்வதற்காக வழி காண்பிப்பதற்காக தந்தையே இப்ப நம்மகிட்ட வந்திருக்கிறாரு. இப்ப மரபொம்மையா நம்ம ஆயிட்டோம். ஆத்மா உணர்வை இழந்துட்டு இந்த உடல் தான் நான் நினைச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு மேலே போறதுக்கான வழி பாபா ஆத்மா உணர்வை கொண்டு வரதுக்காக நமக்கு வழி காண்பிக்க வந்திருக்காரு. இப்போது நீங்க ஸ்ரீமத் என்ற சாவி பயன்படுத்தும் பொழுது மேலே சென்று விடுவீர்கள். இப்ப நம்ம எப்படி ஆத்ம உணர்வு அடையிறதுன்னா, சாதாரணமா எப்பயும் போல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தோம்னா நமக்கு ஆத்ம உணர்வு வராது, உடல் உணர்வுலே தான் இருப்போம். அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்படின்னு பாபாவை நினைக்கிறது, முரளி படிக்கிறது, முரளியை சிந்தனை பண்றது, அப்புறம் அவர் சொன்ன ஸ்ரீமத் படி நடந்தோம்னா நம்மளால ஆத்ம உணர்வு அடைஞ்சு மேலே போக முடியும். பாட்டு: கூட்டத்தின் நடுவே உயர்வாய் எரியும் தீபம் அப்படின்ட்டு பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் வந்து கொடுக்கிறாரு. யாருடைய நடத்தை நன்றாக இல்லையெனில் உனக்கு ஈஸ்வரன் தான் நல்ல வழி காண்பிக்க வேண்டும் என்று தாய் தந்தை சொல்லுவாங்க இல்லையா? இப்ப சாதாரணமா சொல்லுவாங்க, யாராவது சரியில்லைன்னா உனக்கு கடவுள் தான் வழி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பா. ஆனால் ஈஸ்வரன் உண்மையிலே வழி காண்பிப்பார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க சும்மா சொல்லுவாங்க பசங்கள்கிட்ட, ஆனா அவங்களுக்கு தெரியாது உன் கடவுள் வந்து கடைசியா உண்மையான வழி எல்லாருக்குமே காட்டுவார்ன்றது தெரியாது. அதனாலதான் அந்த பாட்டு கூட இருக்கும், இறைவன் வருவார், அவர் என்றும் நல்வழி தருவார் அப்படின்ட்டு ஒரு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கும். அதனால வந்து கடவுள் வருவார், வந்து கண்டிப்பா நமக்கு வந்து நல்ல வழி தருவாரு, அந்த வழி காண்பிப்பார்ன்றது வெளி உலகத்தாருக்கு தெரியாது. ஆனா இப்ப அது நடந்துட்டு இருக்குது. அவர் வந்து நமக்கு நல்ல வழி காமிச்சிருக்காரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைச்சிட்டு இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது ஆன்மீக தந்தை குழந்தைகள் சிரேஷ்டமாவதற்காக சிரேஷ்ட வழியை இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது உயர்வான வழி காண்பிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம சாதாரணமா இருந்தோம் இல்லையா, நம்ம ஒண்ணுமே தெரியாதவங்க அப்படின்னு இருந்தோம். இப்ப நம்மள பெரிய சிரேஷ்டமானவங்களாக மாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. அதாவது உலகமே வணங்கக்கூடிய தேவி தேவதைகளா மாற்றுவதற்காக பாபா வந்திருக்கிறாரு. நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஏதோ கடவுள் வருவாரு, ஒரு அல்ப காலத்துக்கு நமக்கு ஏதாவது செய்வார், நம்ம கேட்டதை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சோம். அவர் வந்து கேட்டதுக்கும் மீறிய நம்மளை வந்து மாத்துறதுக்கு வந்திருக்கிறாரு. இப்போது நாம் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சிட்டீங்க. தந்தை நமக்கு எவ்வளவு உயர்ந்த வழி கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரது வழிபடி நடந்து இப்ப மனுஷன் வந்து தேவதைகளாக ஆகிட்டு இருக்கிறோம். ஆக மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடியவர் தந்தை என்பது இப்ப நிரூபணம் ஆகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாட்டு கூட பாடி இருக்கிறாங்க, ஆனா அது சாத்தியமா அப்படின்னு தெரியாது. ஆனா இப்ப நமக்கு வந்து மனிதன் என்பவன் தேவன் ஆக முடியும் அப்படின்ட்டு பாபா வந்து இப்ப நிரூபணம் பண்ணிட்டு இருக்கிறார். நிரூபணம் ஆகுது. மனிதனை தேவதையாக ஆக்கினார் என்று சீக்கியர்கள் கூட பாடுறாங்க. சீக்கிய தர்மத்துல எல்லாம் கரெக்டாவே இருக்கு. பாபா சொன்ன மகா வாக்கியங்கள்லாம் அதுல இருக்குது. அதெல்லாம் மனுஷனை தேவதை ஆக்கினார் அப்படின்னு பாடுறாங்க. ஆக அவசியம் மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய வழியை பாபா கொடுக்கிறார். ஓங்கார், கடவுள் ஒருவரேன்ட்டு சீக்கிய தர்மத்துல இருக்குது. செய்பவர் செய்ப்பவர் அவர் தான். பயமற்றவர்களாக என்றும் அவரது மகிமை கூட பாடப்படுகிறது.
நீங்கள் அனைவரும் பயமற்றவர்களாக ஆகிடுவீங்க. இப்போ போக போக பாருங்க, நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. ஏன்னா ஆத்மால சக்தி நிரம்புது. பவர்ஃபுல்லா இருக்கும்போது ஆத்மா பயப்படாது. எப்போ பவர் கம்மியா இருக்குதோ, சக்தி கம்மியா இருக்குதோ, ஆத்மா எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் பயப்படும். பூனையை பார்த்து கூட பயப்படும். ஆத்மால சக்தி அதிகமா இருந்ததுன்னா புலியே வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். நான் ஆத்மா, எனக்கு பயமே கிடையாது, நான் பறந்து போயிடுவேன், இந்த உடல் அழிஞ்சு போயிடும், நான் அழிய மாட்டேன் அப்படின்ற ஒரு பயம் எப்ப இருக்காதுன்னா ஆத்மா உணர்வுல பயமற்ற நிலை எப்போ வரும்னா ஆத்ம உணர்வுல இருக்கும்போது தான் வரும். அப்போ புலியே வந்தாலும் பயப்பட மாட்டோம். இப்போ உடல் உணர்வுல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பூனையை பார்த்து கூட நம்ம பயப்படும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? இப்போ நீங்க உங்களை ஆத்மா புரிஞ்சுக்கிறீங்க அல்லவா? ஆத்மாவிற்கு எந்த பயமும் இருப்பது கிடையாது. பயமற்றவர்களாக ஆகுங்கள் என்றுதான் இப்ப தந்தை நமக்கு சொல்றாரு. எதற்கு பயப்பட வேண்டும்? பாபா கேட்க, எதுக்கு பயப்படுறீங்க? எப்படியா இருந்தாலும் மரணம் நிச்சயம் இல்லை. எல்லாரும் ஒரு நாள் அந்த சரீரத்தை விட்டு போகதான் போறோம். எக்ஸ்ட்ரீம் பயம் இறப்பதற்கு தான் பயப்படுவோம். ஆனா அது கண்டிப்பா நம்ம எத்தனையோ, அதாவது நம்ம வந்து மரணத்தை பார்க்காதவங்க கிடையாது. ஆத்மா வந்து 84 பிறவி எடுக்குது. 84 உடல் எடுத்து 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 84 உடல் அங்க வந்து சவமா கிடக்குது இந்த பூமியில. நம்மளுடைய உடல் தான். நம்ம ஆத்மா பல தடவை செத்து போயிடுச்சு, செத்து பிறந்து வந்திருக்கிறோம். அப்புறம் என்னத்துக்கு நம்ம பயப்படணும் மரணத்துக்கு? எதுக்கு பயப்பட வேண்டும்? உங்களுக்கு எந்த பயமும் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களாம் ஆத்மா. நீங்கள் தங்களது வீட்டில் அமர்ந்தபடியே தந்தையின் ஸ்ரீமத் இப்ப பெற்றுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம வீட்லயே உட்காந்துட்டு பாபா என்ன சொல்றாருன்னு தான் கேட்டுக்கிறோம். யாருடைய ஸ்ரீமத் கிடைக்குதுன்னா, ஏதோ மனுஷங்களுடைய வழி கிடைக்கல, இங்க வந்து ஸ்ரீமத் கிடைக்குது. உயர்ந்த வழி, இறைவனுடைய வழி. கொடுப்பது யார்? அந்த விஷயங்கள் கீதையிலே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கீதையில கூட கிடையாது. இப்போது குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க பதிதமாயிட்டீங்க, நீங்க தூய்மையற்றவர்களாம் ஆயிட்டீங்க. நீங்க 63 ஜென்மம் எடுத்து மனவழி பிற வழியில நடந்து இந்த மாதிரி ஆயிட்டோம். பாவனம் ஆவதற்காக என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா நமக்கு இப்ப சொல்றார். இப்ப நீங்க திரும்ப ஹையஸ்டா ஆகணும், தூய்மை ஆகணும்னா என்ன நினைச்சா போதுன்றாரு. புருஷோத்தம் ஆகக்கூடிய இந்த மேலா சந்திப்பு சங்கமேகத்தில் தான் ஏற்படுது. இப்ப முயற்சி பண்ணி பண்ணி நம்ம என்னவாகிறோம்? தேவதை ஆகணும். இந்த முயற்சி வந்து எப்ப நடக்குதுன்னா இந்த சங்கமேகத்துல தான். பலர் வந்து ஸ்ரீமத் பெறுகிறாங்க. எல்லாருமே வந்து பாபா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, நான் குடும்பத்துல இருக்கிறேன், எனக்கு குழந்தை குட்டி இருக்காங்க, நான் என்ன பண்ணணும்? சிலர் வந்து எனக்கு மேரேஜே ஆகல, நான் என்ன பண்ணணும்? சில சின்ன குழந்தைகள், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சில வயசானவங்க, நான் என்ன பண்ணணும்? இப்போ எல்லாரும் இங்க வந்து படிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்ரீமத் வந்து கொடுக்குறார் பாபா. இதுதான் ஈஸ்வரனுடன் குழந்தைகளின் சந்திப்பு என்று கூறப்படுகிறது. ஈஸ்வரனும் நிராகாரராக இருக்கிறாரு, குழந்தைகளும் நிராகாரராக இருக்கின்றனர். நான் ஆத்மா என்ற இந்த பழக்கத்தை மிகவும் பக்காவாக உறுதியாக ஆக்கி கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எவ்வாறு பொம்மைக்கு சாவி கொடுத்து விட்டால் அது நடனம் கூட ஆரம்பித்து விடும் இல்லையா? இப்போ பொம்மைகள்லாம் சாவி போட்டோன்னே டான்ஸ் ஆடும். ஆக ஆத்மாவும் இந்த சரீரம் என்ற பொம்மைக்கு சாவியாகும். இப்போ நம்ம தான் ஆத்மா. மேலேருந்து வந்து இந்த உடல் எடுக்கிறோம். ஒரு உடல் எடுத்த பிறகுதான் அந்த உடலே அசையுது. ஆத்மா உயிர் உள்ள நுழைஞ்ச பிறகுதான் அந்த உடலே அசையுது. அப்ப நம்ம தான் அந்த உடல் என்ற பொம்மைக்கு சாவி. ஆத்மா இதில் இல்லை எனில் எதுவுமே செய்ய முடியாது. உடம்புல ஆத்மா இல்லைன்னா அவ்வளவுதான், அது சடம்னு சொல்லுவாங்க, அதாவது சவம்னு சொல்லுவாங்க. அது எதுக்கும் பயன்படாது. பாடி எப்போ எடுக்க போறீங்கன்னுவாங்க. உயிர் இல்லைன்னா அவ்வளவுதான், உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை உடலை வந்து கொண்டு போய் எரிச்சிருவாங்க, இல்லை புதைச்சிருவாங்க. அப்ப ஆத்மா தான் அதுல எல்லாமே. இப்போ புரிஞ்சுக்கணும், நம்ம ஆத்மா உணர்வுல நான் தான் அந்த உயிர், நான் அந்த உயிர் இல்லைன்னா இந்த உடல் வேஸ்ட்டு, நான் தான் அப்படின்றத அதை கொண்டு வரணும். ஆத்மா நான்ன்ற இடத்துல ஆத்மா போடுங்கன்றார் பாபா. நான் இந்த உடம்ப நான் நினைச்சுக்காதீங்க, அந்த உடல் உணர்வை விடுங்க. அந்த உடல் தான் அழியுது, நீங்க அழிய மாட்டீங்க. இந்த உடலை விட்டு நீங்க வெளியே வர போறீங்க, நீங்க என் கூட வர போறீங்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. உடலை விட்டு நம்ம வெளியே வரும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம இவ்வளவு நாள் இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, அந்த உடம்பு போயிட்டு கீழே போக போகுது. ஆனா நான் இது இல்லை, நான் இதை விட்டு வெளியே வந்துட்டேன்னு நம்மளே நம்ம உடம்ப பார்ப்போம் வெளியில. அந்த உணர்வை தான் நம்ம இப்ப கொண்டு வர்றாரு. அந்த ஆத்மா நினைச்சிட்டு அவர் பரமாத்மான்ற சிவனை புள்ளியா நினைக்கும் போது தான் அந்த பாவம் அழியும். எனக்கே தெரியலனா நம்ம அந்த புள்ளின்னு நினைச்சு புள்ளியா நினைக்கணும். அது இந்த உடலே நான் அல்ல, நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டு பரந்தாமத்துல இருக்கிற செந்நிறமான உலகத்துல இருக்கிற சிவனை நினைவு செய்யணும். அப்பதான் அந்த பாவங்கள் நீங்கும். நீங்கள் சைத்தன்ய பொம்மைகள்ன்றாரு
பொம்மைக்கு சாவி கொடுக்கவில்லை எனில் எந்த வேலைக்கும் பயன்படாது இல்லையா? இப்போ பொம்மைக்கு கீ போட்டால் தான் அது ஓடும், இல்லைன்னா வேஸ்ட். அது மாதிரி உயிர் இல்லைன்னா இந்த உடல் வந்து இயங்காது. நம்ம தான் அந்த சைத்தன்யம் உயிரோட்டமான கீ போட்ட உடல் இது அப்படின்றாரு. நம்ம ஆத்மா இதில் இருக்கும் போது இந்த பொம்மை வந்து இயங்கும், இல்லைன்னா நின்று போயிடும். ஆத்மாவும் சைத்தன்ய சாவி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம அந்த சாவி ஜடமான சாவி போட்டால் அந்த பொம்மை ஆடுதுல. இங்கே நம்ம ஆத்மான்றது சாவி, நம்மளை இந்த உடம்புக்குள்ளே விட்டாதான் அந்த உடல் வந்து இயங்கும். இது அழிவற்ற சாவியாகுன்றாரு. இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. நான் ஆத்மாவை தான் பார்க்கிறேன் என்று தந்தை பிடிக்கிறார். பாபா வராரு, வந்து உடம்பையா பார்க்குறாரு. அவர் உடம்பையே பார்க்கறதில்ல. நெற்றி பருவத்தில் இருக்கிற அந்த புள்ளியா ஸ்டார் மாதிரி மினிக்கிட்டு இருக்கிற அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மின்னிட்டு இருக்கிற ஆத்மாவை தான் பார்க்குறாரு. அதுதான் நாம ஆத்மா தான் கேட்கறது என்ற பழக்கத்தை பக்கா ஆக்கி கொள்ள வேண்டும். இப்ப நான் ஆத்மா இந்த காது மூலமா இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். நான் புள்ளி தான், நெற்றி பூர்வத்துல உட்காந்துருக்கிறேன். இந்த டிரைவர் கார்ல உட்காந்துருப்பார்ல, அந்த மாதிரி நம்ம ஆத்மா இந்த உடல் என்ற கார்ல நெற்றி பூர்வத்துல உட்காந்துட்டு இயக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி அவங்க வந்து அனுபவம் செய்யுங்க. இந்த சாவியின்றி சரீரமே இயங்காதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த உடல்ல உயிர் இல்லாம இந்த உடல் இயங்காது. இவருக்கும் அழிவற்ற சாவி இப்ப கிடைச்சிருக்கிறது. யாருக்கு? பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா வந்திருக்கிறாரு. பிரம்மா பாபாவும் அழிவற்ற சாவி, அவரும் அழிவற்ற சாவி. இவரது சாவி 5000 ஆண்டிற்கு இயங்குகிறது. சைத்தன்யமான சாவியாக இருக்கின்ற காரணத்தினால சக்கரம் இப்ப சுத்திக்கிட்டே இருக்குதுன்றாரு. இது சைத்தன்யமான பொம்மையாகும். இந்த பொம்மை வந்து சைத்தன்யமானது. தந்தையும் சைத்தன்ய ஆத்மா ஆவார். பாபாவும் உயிரோட்டமான ஆத்மா. சாவி முடிவடையும் பொழுது தந்தை மீண்டும் புதிய யுக்தி, அதாவது என்னை நினைவு செய்தால் மீண்டும் சாவி கொடுக்கப்பட்டு விடும்ட்டு பாபா சொல்றார். இப்ப உயிர்ல வந்து இந்த சக்தி இறங்கும் போது பாபா திரும்ப வந்து அவரை நினைச்சா திரும்ப சாவி கொடுத்துருவேன் அப்படின்றாரு. ஆத்மா தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடும் என்று சொல்றாரு பாபா. அப்ப வந்து அவர் புதுசா சாவி கொடுக்குறாருல, அப்ப திரும்ப வந்து ஆத்மா வந்து புதுசா மாறிடும், அது சக்தி ஏறிடும்ன்றாரு. எவ்வாறு மோட்டாரில் பெட்ரோல் தேர்ந்ததும் மீண்டும் நிரப்புறாங்க இல்லையா, அந்த மோட்டர்ல பெட்ரோல் இருந்தாதான் அந்த பைக் ஓடும், இல்லைன்னா ஓடாது. திரும்ப போய் பெட்ரோல் நிரப்புறாங்க. எனக்குள் இப்போது பெட்ரோல் எப்படி நிரப்புவது என்பதை உங்களது ஆத்மா புரிஞ்சுக்குது. இப்போ நமக்கு பெட்ரோல் தீர்ந்துருச்சு, 5000 வருஷம் நடிச்சு ஆத்மால பெட்ரோல் தீர்ந்துருச்சு, சக்தி தீர்ந்துருச்சுன்னா திரும்ப எப்படி போய் நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும்? பெட்ரோல் பங்க்ல போய் அவங்க பெட்ரோல் பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி பரந்தாமத்துல போய் நம்ம பாபாவை நினைச்சு ஆத்மால சக்தி பெட்ரோல் வந்து நிரப்பிக்கணும். பெட்ரோல் என்ற சக்தி என்ற பெட்ரோலை நிரப்பிக்கணும். பேட்டரியில் சார்ஜ் சக்தி குறைந்ததும் அதில் மீண்டும் சக்தி நிரப்பப்படுகிறது அல்லவா, அந்த மாதிரி எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளார பவர் சக்தி நிரம்பும். அது நீங்க நல்லாவே உணர முடியும். நம்ம அமிர்த வேலை பண்ணாலும் முரளி படிச்சாலும் இருக்கிற மனநிலைக்கும் இந்த ரெண்டுமே எதுவுமே செய்யாம இருக்கும் போது இருக்கிற மனநிலை வேற இருக்கும். ஆத்மால இருக்கிற சக்தி வேற இருக்கும். நம்ம எதுவுமே செய்யாம விடும்போது அன்றைய நாள் வந்து நம்மளால ரொம்ப தொய்வா நடக்கும். நமக்கு எதையுமே ஃபேஸ் பண்ற அளவுக்கு மனசுல வந்து சக்தி இருக்காது. நம்ம டென்ஷன் ஆகும், கோவப்படுவோம், அதிகமா பண்ணுவோம். இதே நீங்க அமிர்த வேலை யோகா பண்றீங்க, முரளி நல்லா படிக்கிறீங்க, பாபாவை நினைவு செய்றீங்கன்னா பாபாட்ட இருந்து உங்களுக்கு சக்தி நிரம்பும் போது, ஆத்மால சக்தி இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் ஈஸியா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு பெரிய பிரச்சனை கூட, உங்களுக்கு மழை போன்ற பிரச்சனை கூட பஞ்சு மாதிரி அனுபவம் ஆகும். ஏன்னா ஆத்மால சக்தி இருக்கிறதுனால. 84 பிறவிகள் எடுத்து பேட்டரியில் சக்தி இப்ப நமக்கு காலி ஆயிடுச்சு. சதோ ரஜோ தமோவாக இப்ப ஆகிடுச்சு ஆத்மான்றாரு. இப்போது மீண்டும் சாவி கொடுப்பதற்காக பாபாவே வந்துட்டாரு. அதாவது சக்தியை நிரப்புவதற்காக இப்ப பாபா வந்திருக்கிறாரு. சக்தி இல்லையெனில் மனிதர்கள் என்னவாக ஆகிறாங்க. ஆக இப்போது நினைவின் மூலம்தான் பேட்டரியில் சக்தியை நிரப்ப வேண்டும். இப்ப பாபாவை நினைச்சுதான் நம்ம வந்து சக்தி நிரப்பணும். இதை மனித பேட்டரி என்று கூட சொல்லலாம். என்னிடத்தில் தொடர்பு வையுங்கள் என்றுதான் பாபா சொல்றாரு. இந்த ஞானம் ஒரே ஒரு தந்தை தான் வந்து சொல்றாரு. நமக்கு பாபா தான் வந்து கொடுக்குறாரு. சத்கதி கொடுக்கும் வள்ளல் அந்த ஒரே ஒரு தந்தை ஆவார். அதாவது உலகத்துக்கே தந்தை வந்து எல்லா ஆத்மாக்களும் சரீரத்தால தான் வேறுபட்டிருக்கும். ஆனா ஆத்மா உயிரால யாரும் வேறுபடல. அந்த உயிரோடைய அப்பா தான் கடவுள். அவர் ஒருத்தர் தான், பல பேர் கிடையாது. காட்ஃபாதர் வேற, சிவன் வேற, அல்லாஹ் வேற, ஈஸ்வரன் வேற கிடையாது. பேர் தான் வேற வேற, ஆனா எல்லாரும் ஒண்ணு. சத்கதி கொடுக்கும் வள்ளல் எல்லாருக்கும், எல்லா ஆத்மாக்களும் ஒரே தந்தை. கடைசியில அவர் தான் வந்து நமக்கு சத்கதி கொடுக்க போறார். இப்போது பேட்டரி முழுவதும் சக்தி நிறைகிறதுன்றாரு. இதன் மூலம் நீங்கள் முழு 84 பிறவி நடிப்பு நடக்கிறீங்க. இப்போ நம்ம பாபாவை நினைச்சு நம்ம சார்ஜ் ஏறிட்டோம்னா நமக்கு எத்தனை பிறவிகள் நம்ம எடுக்கணுமோ அத்தனை பிறவிகளுக்கான பவர் நமக்குள்ளார பேட்டரி நிரம்புது. அதனாலதான் என்னை நினைங்கன்றாரு. இல்லைன்னா நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சு நம்மளால ஒரு 4 பிறவி கூட நடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆத்மால சக்தி இல்லைன்னா
அத்தனை பிறவி தான் நடிக்க முடியும். இப்போ 84 பிறவிக்கான சக்தி நம்ம ஏற்றிக்கிட்டாதான் நம்ம வந்து அவ்வளோ நேரம் அவ்வளோ 5000 ஆண்டுகளும் நம்மளால நடிக்க முடியும். இப்போ பேட்டரியில் காலையில் செல்ஃபோனில் சார்ஜ் போடுறீங்க முழு நாளுக்கும் சார்ஜ் போடுறீங்கல்ல, ஒரு 40%னா அரை நாள் தான் வரும், அரை நாள் தான் அது தாங்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகி போயிடும், திரும்ப நீங்கள் போய் சார்ஜ் போடணும். அந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஏற்றிக்கிட்டிங்கன்னா தான் 5000 வருஷம் உங்களால் நடிக்க முடியும். நீங்கள் வந்து என்னால் நான் பாபாவை நினைக்க மாட்டேன், எனக்கு நினைக்க தெரில, நான் நினைக்க மாட்டேன், எனக்கு மற்ற வேலையில் தான் புத்தி போகுது, நினைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த சங்கம யுகம் முழுக்க எவ்வளோ நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு 40% தான் உங்கள் ஆத்மாவில் சக்தி நிரம்பினா நீங்கள் துவாபர யுகத்துலேருந்து தான் வந்து நடிக்க முடியும். அப்போ உங்களால் சொர்க்கத்துக்கே வர முடியாது. ஏன்னா ஆத்மாவில் சார்ஜ் அவ்வளோ கம்மியாக இருக்குது, தூய்மையும் கம்மியாக இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல தான் வந்து நம்ம நடிக்க வரும். எவ்வாறு நாடகத்தில் மரபொம்மைகளை நடனமாட செய்வாங்க அல்லவா, ஆத்மாக்களாகி நீங்களும் இப்போது வந்து மரபொம்மை போன்று இருக்கிறீங்க. நம்ம பொம்மலாட்டம் நடக்குது, அந்த நூலை வச்சு ஆட்டுறாருன்னு சொல்லுவாங்கல்ல, மேலேருந்து இறைவன் நூலை வச்சு ஆட்டுறாரு, நம்மளாம் பொம்மைகள். அந்த மாதிரி அந்த உடம்பு மரபொம்மைன்றாரு, இதில் நம்ம வந்து கீன்றாரு, நம்ம சாவி. மேலிருந்து கீழே இறங்கி 5000 ஆண்டுகளில் முற்றிலும் கீழான நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. பிறகு தந்தை வந்து மேலே அழைத்து செல்கிறார். அவர் மரபொம்மைகளை ஆட்டுவிப்பார் அல்லவா. கீழிறங்கும் கலை மற்றும் முன்னேறும் கலையின் அர்த்தத்தை பாபா தான் வந்து இப்போ புரிய வைக்கிறார். 5000 ஆண்டிற்கான விஷயம்தான் இது. ஸ்ரீமத் மூலம் நமக்கு சாவி கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் முழு சதோபிரதானமாக ஆகிறோம். கண்டிப்பாக இந்த முரளியை படித்து பாபாவை நினச்சி கண்டிப்பாக தூய்மையாயிடும். பிறகு மீண்டும் முழு பாகத்தையும் பாட்டையும் கீழே இறங்கி வந்து நடிப்போம். புரிந்து கொள்ள மற்றும் புரிய வைப்பதற்கு எவ்வளவு ஈஸியான விஷயம் இது. குழந்தைங்க கூட இந்த 7 நாள் கோர்ஸ் எடுக்க முடியுன்றாரு. யார் கல்பத்திற்கு முன்னாடி புரிஞ்சிட்டாங்களோ அவங்க தான் வந்து புரிஞ்சு கொள்ள முடியும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் எவ்வளவுதான் தலையை உடைச்சிக்கிட்டாலும் அதிகம் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் பாபா புரிய வைக்கிறார். எங்கு அமர்ந்திருந்தாலும் தந்தையை நினைக்கணும். எதிரில் பிராமணி இல்லாமல் இருந்தாலும் கூட நினைவில் அமர்ந்திருக்கணும். சிலர் வந்து சிஸ்டர் இருந்தால் தான் நான் யோகா பண்ணுவேன், அப்படிலாம் கிடையாது. யாருமே இல்லைன்னா கூட பாபா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து பாபா பார்த்து நம்ம சிவ தந்தைய பரந்தாமத்தில் நினைவு செய்யணும். தந்தையின் நினைவின் மூலம்தான் நமது பாவங்கள் அழியும், விக்ரமங்கள் அழியும் என்பதை அறிவீர்கள். ஆக அப்படிப்பட்ட நினைவில் நம்ம அமர்ந்துடணும். யாரையும் அமரச் செய்ய வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்கவுங்க அமர்ந்து யோகா பண்ணணும். நம்ம வந்து உட்காருங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்ல. அவங்கவுங்களுக்கு உட்காந்து அமர்ந்து நினைவில் உட்காரணும். சாப்பிட்டாலும் அருந்தினாலும், அதாவது சாப்பிட்றோம், குடிக்கிறோம், குளிச்சாலும் குளித்தாலும் கூட பாபாவை நினைவு செய்யுங்கள். அது ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் நான் ஆத்மான்ற உணர்வுல இருந்து பாபாவை நினைச்சிட்டே செய்யணும். வீட்டில் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி, சாப்பிட்றோம், குளிக்கிறோம், எது செஞ்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, கைகள் தான் வேலை செய்யுது. ஆனால் புத்தி சும்மா தானே இருக்கு. மனசு புத்தி மூலமா பாபா நினைங்க. சிறிது நேரத்தில் வேறு யாராவது எதிரில் அமர்ந்துடுறாங்க, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வர் என்பதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும். இப்போ இவங்க உட்காந்து எனக்கு கமெண்ட்ரி கொடுப்பாங்க, இவங்க சொன்னாதான் நான் வந்து கனெக்ட் ஆகி மேலே பாபாவை நினைப்பேன், யாராவது இருந்தால் தான் எனக்கு யோகா வரும், அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் அவங்களுக்கு உதவி செய்துக்கணும். இப்படியெல்லாம் செய்யுங்கள், உங்களது புத்தி தெய்வீகமானதாக ஆகிவிடும் என்று ஈஸ்வரனே இப்ப வழி சொல்றாரு. இந்த தூண்டுதல் கொடுக்கப்படுகிறது அனைவருக்கும். ஸ்ரீமத் பாபா கொடுத்துட்டு தான் இருக்கிறார். ஆனால் சிலரது புத்தி மந்தமாக, சிலரது புத்தி வேகமாக இருக்கிறது. பாவனமானவருடன் தொடர்பு வைக்கவில்லைனில் பேட்டரியில சக்தியே நிரம்பாதுன்றார். அப்ப பூவோட சேர்ந்த நார் தான் மணக்கும். அப்ப பூவோட சேர்ந்தா தானே தூய்மையானவரோட நம்ம வந்து பேட்டரியை இணைக்கணும். அப்போதான் சக்தி நிரம்பும். தந்தையின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வது இல்லையெனில் தொடர்பு ஏற்படுவதே கிடையாது. அப்ப பாபா சொல்ற பேச்சை கேட்கலன்னா அவர் கூட எப்படி தொடர்பு ஏற்படும்? இப்போ ஒருத்தவங்க நமக்கு நல்லது சொல்றாங்கன்னா அவங்க சொல்றதை கேட்கணும். கேட்டாதான் அவங்களோட தொடர்பு நமக்கு வரும். இல்லைன்னா அவங்கள விட்டு நம்ம விலகியே வந்துடும் இல்லையா. நமது பேட்டரி இப்போது நிரம்பி கொண்டிருக்குது என்பதை நீங்க உணர்கிறீங்க. இப்ப நம்ம முரளி படிக்கும் போதே பாபா நினைவு தானே. இதையா சொல்றவர் யாரு? பாபா தானே. பாபா பேசிட்டு இருக்கிறாரு. அவர் நினைக்கவே சக்தி நிரம்பும். தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக அவசியம் இப்ப ஆகணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பரமாத்மாவின் ஸ்ரீமத்து கிடைச்சிட்டு இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இவ்வளோ நாள் நமக்கு மனித வழி, பிற வழி, நம்ம மன வழி எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ நமக்கு கடவுளுடைய வழி, நேரடி தொடர்பு நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இதனை உலகத்தினர் முற்றிலும் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. எனது இந்த வழியின் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிடுவீங்க. இதை விட உயர்ந்த விஷயம் வேற எதுவுமே கிடையாது என்று தந்தையே வந்து சொல்றாரு. பாபா சொல்றாரு, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த வழியை ஃபாலோ பண்ணி தேவதை ஆயிடுவீங்க. இது உயர்ந்த விஷயம்ட்டு யாருக்குமே தெரியாது. இதை விட வேற உயர்ந்த விஷயம் கிடையாதுன்றாரு.
அங்கு இந்த ஞானம் இருக்காது. எங்க சொர்க்கத்துல. இவ்வாறு நாடகத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களை புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்கு இப்ப தந்தை சங்கமயுகத்துல தான் வராரு. இதன் நினைவு சின்னம் தான் பக்தி மார்க்கத்துல கூட கொண்டாடுறாங்க. சிவராத்திரி கொண்டாடுறாங்க, தசராவும் கொண்டாடுறாங்க அல்லவா. எப்போது தந்தை வருகின்றாரோ அப்போது தசரா ஏற்படுகின்றது. பாபா வந்து சிவராத்திரி வந்த பிறகுதான் கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் தான் தசரா. தசரான்றது அந்த 10 நாள் வந்து அந்த விஜயதசமி கொண்டாடின பிறகு தசரா கொண்டாடும் போது அந்த 5 தலை 10 தலை ராவணனை எரிப்பாங்க. தசரா கொண்டாடி அதனால அந்த 5 விகாரம் அழியுது. ஆணுக்கு 5 விகாரம், பெண்ணுக்கு 5 விகாரம். முற்றிலும் எல்லாம் தம பிரதானமாயிட்டாங்க இந்த டைம்ல. பெண்களும் கெட்டு போயிட்டாங்க, ஆண்களும் கெட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் 5 விகாரம் இருக்கு. அந்த 5 விகார அதாவது தலையா காமிச்சிருக்காங்க. அந்த ராவணனை எரிக்கிறதா தசரா. அப்ப கடவுளே வரும்போது தான் அந்த 10 தலை ராவணனை அழிக்கிறாரு. ராமர் வந்து அழிக்கிறாருன்னா ராமர்ன்றது இங்க சிவபாபா தான். 5000 ஆண்டிற்கு பிறகு ஒவ்வொரு விஷயமும் இப்ப திரும்பவும் நடைபெறும்ட்டு பாபா சொல்றாரு. இது எல்லாமே இப்ப நடக்கிறது எல்லாமே போன கல்பம் நடந்தது தான் திரும்ப நடந்துட்டு இருக்குது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இந்த ஈஸ்வரிய வழி, அதாவது ஸ்ரீமத்தை இப்ப கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்க சிரேஷ்டமானவர்களாக ஆகுறீங்க. உங்களது ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது, அது கீழே இறங்கி இறங்கி இப்ப தமோ பிரதானமாக கீழானதாக ஆகிவிடுகிறது. பிறகு தந்தையே வந்து ஞானம் மற்றும் யோகாவை கற்றுக் கொடுத்து சதோ பிரதானமாக சிரேஷ்டமாக ஆக்குகிறார். நம்ம வந்து அப்படியே இறங்கி இறங்கி வந்து இப்படி ஆயிட்டோம். இப்போ கடவுளே வந்து இறங்கி வர்றாரு. இந்த பார்வதி கீழே இறங்கி நடிக்க வந்துருவாங்க, அப்புறம் சிவன் மேல இருந்து வருவாரு, வந்து அவங்கள கூட்டிட்டு போவாரு. அந்த மாதிரி நம்ம கீழே இறங்கி இறங்கி நடிக்க வந்துட்டோம். புள்ளி ஆத்மா தான் பார்வதி. ஆத்மா இறங்கி விதவிதமான உடல் எடுத்து நடிக்குது. கடைசியா சிவன் பரமாத்மா இறங்கி வராரு, ஞான யோகம் கொடுத்து நம்மளை தூய்மையாக்கி சிரேஷ்டமா ஆக்கி பார்வதி தேவியா மாத்தி நம்மளை அவர் கூட கூட்டு போறாரு. நீங்கள் ஏனியில் எவ்வாறு கீழே இறங்குகிறீங்க என்று விளக்கி பாபா வந்து இப்ப சொல்றாரு. நாடகம் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. இந்த நாடகத்தின் முதலிடை கடையை யாருமே தெரிஞ்சுக்கல. தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். உங்களுக்கு இப்போது நினைவுக்கு வருது அல்லவா, இந்த அம்னீஷியா பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த பழைய ஞாபகம்லாம் வரும்ல, இதுதான் நம்ம வாழ்ந்த வீடு, அந்த மாதிரி நம்ம எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாரு. தந்தை புரிய வைக்கின்றார். உங்களுக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது அல்லவா, ஒவ்வொருவரின் வாழ்க்கை கதையும் சொல்ல முடியாது, பறித்து கூறப்படும் அளவிற்கு எழுதப்படுவதெல்லாம் கிடையாது. பிகேஎஸ் எல்லாருக்குமே ஒரு சரித்திரம் இருக்கும். அந்தந்த ஆத்மா எத்தனை பிறவி எடுக்குது, அது எங்க என்னென்னமா நடிக்குதுன்றதெல்லாம் நிறைய பெரிய ஸ்டோரி, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றாரு. அதை படித்து சொல்லப்படுற அளவுக்கு எழுதப்படுவதும் கிடையாது, யாரும் எழுதியும் வைக்கல. இதை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் பிராமணர்களாக நம்ம பிகே ஆயிருக்கிறோம், மீண்டும் நம்ம தேவதை ஆகணும். பிராமணன், தேவதா, சத்திரியன் 3 தர்மங்களையும் இப்ப பாபா ஸ்தாபனை செய்கிறேன்ட்டு தந்தை புரிய வைக்கிறார். நாம் தந்தையின் மூலம் பிரம்மாவின் வம்சத்தினர்களாக ஆகியிருக்கிறோம். இப்போ கடவுள் பிரம்மா உடம்புல வந்து நெற்றிபுரத்துல அமர்ந்து அந்த நமக்கு வந்து சொல்றாரு, அவருடைய வம்சத்தர்கள்லாம் நம்மளை மாத்திருக்கிறார். பிறகு சூரிய வம்சி ஆகிறோம். அப்புறம் இப்ப பிரம்மா வம்சியா இருக்கிறவங்க நம்ம அடுத்த விரைவில் போய் சூரிய வம்சி ஆகிறோம், அடுத்த சந்திர வம்சி ஆவோம் என்பது இப்போது உங்களது புத்தியில் இருக்கிறது. யார் தோல்வி அடைவார்களோ அவர்கள் சந்திர வம்சி ஆகிறாங்க. அதாவது இந்த மாயாவுடைய வெற்றியே, மாயாவின் மீது வெற்றியே வெற்றி, மாயாவின் மீது தோல்வி தோல்வி. அதாவது 5 விகாரத்தை நான் வென்றுட்டேன், சிவன் நினைவுல உயிரை விட்டுட்டேன், உடலை விட்டு போயிட்டேன், 5 விகாரத்தையும் வென்றுட்டேன் அப்படின்னா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். யார் தோக்குறாங்களோ, அகங்காரம்னு ஒண்ணு இருக்குது, அதையெல்லாம் வெல்லவே முடியாது. அகங்காரம் இருந்துச்சுன்னா, அதாவது உடல் உணர்வுல பேசுறோம், அதனால் அகங்காரம் இருந்தா கண்டிப்பா சிவன் கிட்ட நெருங்கவே முடியாது, அவரோட நினைவே வராது. அதனால அந்த அகங்காரத்தை கூட வெல்லணும். கடைசியா அகங்காரின்னு சொல்லியிருக்காரு பிரம்மா பாபா. அகங்காரமா நான் சொல்றதுதான் ரைட்டுன்னு சொல்றதே ஃபர்ஸ்ட், அதுவே தப்பு. அதனால ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு ஞானத்தையே விதவிதமா சொல்றாங்க, எல்லாத்தையும் விதவிதமா சொல்லிட்டு நான் சொல்றதுதான் ரைட்டுன்றாங்க. இங்க சிவன் வந்து என்ன சொல்றாரோ அந்த ஒரு புரிதலோட யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல ஞானத்தை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு புரிஞ்சுட்டு ஒரு மாதிரி அகங்காரமா பேசுனாங்க. அத கூட கடைசியில விடணும். உடல் உணர்வை விட்டு அசரீர நிலையை அடைஞ்சு நம்மள அந்த அளவுக்கு அவர் வந்து உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறதுக்கு தயார் பண்றாரு. இதுல யார் தோல்வி அடைகிறாங்களோ அவங்க சந்திரவம்சி ஆகுறாங்க. எதில் தோல்வி அடைகிறாங்க, யோகாவில் தான் தோல்வி அடைகிறாங்க. அதாவது சத்தியமானவரை நினைக்கணும். அவர் சத்தியமான உருவம் என்ன, அவர் எப்படி இருக்கிறாரு, எப்படி உயிரோட்டமா வந்து இப்ப ஞானம் சொல்றாரு, அவரை நினைக்க தவறிடுறாங்க. அதுல ஃபெயில் ஆயிடுறாங்க. யோகாவில் ஃபெயில் ஆயிட்டு மற்ற விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க.
தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிறதுனால ஃபெயில் ஆயிடுறாங்க. உண்மையானது சிவனை நினைக்கணும். சிவனை நினைச்சா எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருப்போம். ஆனா சிவனை நினைக்காதனால தான் ஃபெயில். ஞானம் மிக எளிய முறையில் புரிய வைக்கப்படுகிறது. ஞானம்லாம் ஈஸி தான், அதையே பல பேர் பல விதமா போட்டு குழப்பிக்கிறாங்க. நீங்கள் எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறீங்க? மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் என்று கூறிவிட்டபடியால் எவ்வளவு தூரம் போயிட்டாங்க. அதாவது 84 லட்சம் பிறவினா அப்ப ஆண்டுகள் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. 84 பிறவிக்கு பாபா 5000 வருஷம் கரெக்டா கணக்கு சொல்றாரு. இவங்க 84 லட்சம் பிறவினா அப்ப கணக்கு எங்கேயோ போகுது இல்லையா? அப்ப கல்பம்ன்றது 84 லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்குமே தாண்டும். அப்ப ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. 84 பிறவிக்கே ஞாபகம் இருக்க மாட்டேது. 84 லட்சம் பிறவினா எப்படி ஞாபகம் இருக்கும்? எப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி நமக்கு கிடைக்கிறது. ஈஸ்வரன் ஒரே ஒரு முறைதான் வராரு. ஆக அவரது வழியும் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும் இல்லையா? அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவர் வழி தனி வழின்னுவாங்க. ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. அவசியம் அவர்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைச்சிருக்கணும். அதற்கு முன்பு சங்கமேகம் இருக்கிறது. தந்தை உலகை மாற்றுகின்றார். நீங்கள் இப்போது மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த முரளியை படிச்சு மாறுறோம் இல்லையா? இந்த நேரத்தில் உங்களுக்கு தந்தை சொல்றாரு, நாம் கல்பத்திற்கும் மாறிக்கொண்டு வருகிறோம், மாறிக்கொண்டேதான் இருப்போம் என்று நீங்கள் சொல்றீங்க. இது சைத்தன்யமான பேட்டரி அல்லவா? அது ஜடமான பேட்டரி. அந்த பொம்மைக்கு கீ போடுறாங்கல்ல, அந்த பொம்மை கீ ஜட பொருள். ஆனா இந்த ஆத்மான்ற கீ உயிரோட்டமான பேட்டரி. இதை போட்டாதான் இந்த உடல்ன்ற அந்த பொம்மை ஆடும். 5000 ஆண்டிற்கு பிறகு தந்தை வந்திருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். திருவிழால காணா போனா குழந்தைய தேடி கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி காணா போயிட்டோம். அவர்கிட்ட பிரிஞ்சு வந்தோம், நடிக்க வந்தோம். இப்ப நம்மளை பாபா வந்திருக்கிறாரு. நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. உயர்ந்த வழியும் கொடுக்குறாரு. அதனாலதான் கடவுளை நினைச்சா கண்ணுல கண்ணீர் வருதுன்னு. அவ்வளவு காலம் பிரிஞ்சு இருக்கிறோம் இல்லையா அவரை. போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பாடம் எடுத்து நம்மளை அதாவது குளிப்பாட்டி தாராட்டி சீராட்டி வளர்த்து கொண்டு போய் பரந்தாமத்துல விட்டாரு. பரந்தாமத்துல போயிட்டு அப்புறமா நம்ம சொர்க்கத்துல நடிக்க போனோம். இப்போ அதுக்கப்புறம் மறந்துட்டோம். 5000 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப கிடைச்சிருக்கிறாரா? கண்ணுல தண்ணியா ஊத்துது. ஏன்னா கடவுள் நம்மளை அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் வச்சுட்டு வந்தார்ல. அதனால உயர்ந்த வழி கொடுக்கிறார். உயர்ந்த பகவானின் உயர்ந்த வழியை இப்ப கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் உயர்ந்த பதவி அடையிறீங்க. உங்களிடம் யாராவது வருகின்ற போது நீங்க ஈஸ்வரிய குழந்தை அல்லவா என்று சொல்லுங்கள். வரவங்களெல்லாம் அப்படியே சொல்லுங்க, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? நீங்கெல்லாம் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் அல்லவா அப்படின்னு சொல்லுங்க. ஈஸ்வரன் சிவபாபா ஆவார். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறீங்க. அவர் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஆவார். தனக்கென்று அவருக்கு சரீரமே கிடையாது. ஆக யார் மூலம் வழி கொடுக்கிறாரு? அவர் உடம்பு கிடையாது, பிறப்பிறப்புல வர்றதில்லை. அப்ப ஏதோ ஒரு சரீரத்துல தானே வழி கொடுக்கணும். நீங்களும் ஆத்மாதான். இந்த சரீரத்தின் மூலம் உரையாடல் செய்கிறீங்க அல்லவா? நம்மளும் அந்த ஆத்மா புள்ளி. நமக்கு இந்த உடம்பு இருக்கு, அவருக்கு அந்த உடம்பு இல்ல. சரீரமின்றி ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? இந்த பொம்மையில கீ இல்லைன்னா அந்த பொம்மை அப்படியே ஜடமா நிக்கும். கீ போட்டா அந்த பொம்மை ஆடும். அந்த மாதிரி நம்மளும் ஆத்மா என்ற கீ, அந்த சாவி. நம்ம இருந்தாதான் இந்த உடல் அசையும். சரீரமின்றி ஆத்மாவாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? நிராகார தந்தை எப்படி வருவார்? ரதத்தில் தானே வருவார் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதே எதிலையோ வருவாரு. கல்கி அவதாரம் எடுப்பாரு. கடவுள் கடைசியா இறங்குவாரு. எதிலையோ வருவார்ல, ரதத்துலதான் வருவார்னு கூட பாடப்பட்டிருக்குது. பிறகு சிலர் இவ்வாறு வருகின்றார் என்றும் சிலர் இவ்வாறு வருகிறார் என்றும் கதை உருவாக்கிட்டாங்க. இந்த மகாபாரதத்துல கிருஷ்ணர் அந்த தேரோட்டியா அந்த ரதத்துல வராரு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அவர் கிருஷ்ணர் தான் பகவான் நினைச்சிட்டாங்க. சில கல்கி அவதாரம் எடுத்து குதிரை மேல வருவாரு, அப்படி வருவாரு. மச்ச அவதாரம், இந்த அவதாரம், 10 அவதாரம் காமிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கதைகள் உருவாக்கிட்டாங்க. திருமூர்த்தியையும் சூட்சுமத்தில் காண்பித்திருக்கிறாங்க. இவை அனைத்தும் சாட்சாத்காரத்திற்கான விஷயம் என்று தந்தையை இப்ப புரிய வைக்கிறார். மற்றபடி படைப்புகள் அனைத்தும் இங்குதான் நடைபெறும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாமே காட்சிக்காக தான் இந்த 3 பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய விஷயம் இருக்குது. மற்றபடி படைப்புகள் எல்லாமே இங்குதான் நடைபெறுதுன்றாரு. ஆக படைப்பவர் தந்தையும் இங்குதான் வர வேண்டி இருக்கிறது. பதித்த உலகிற்கு தூய்மை ஆக்கணும்ல, அதனால இங்கதான் வராரு. இந்த குழந்தைகளை நேரடியாக தூய்மையாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்ப புரிந்து கொள்கிறீங்க. இருப்பினும் ஞானம் புத்தியில் அமர்வதே கிடையாது. இப்ப பாபா நம்மளை நேரா தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்கிறோம். இருப்பினும் இந்த நாலேஜ் புத்தியில உட்கார மாட்டுது. பிறகு புரிய வைக்க முடியதும் கிடையாது. நமக்கு இந்த ஞானம் கேட்கறோம், புத்தியில உட்கார மாட்டுது. உட்காராதனால மத்தவங்க போய் புரிய வைக்க முடியலன்றார். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவராக ஆக முடியாது. யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? யார்
புரிஞ்சுக்கலையோ அவங்க பதவி அடைய முடியாதுன்றாரு. எந்த அளவுக்கு சேவை செய்வீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஒவ்வொரு எலும்பையும் சேவைக்காக கொடுக்க வேண்டும் என்று தந்தை சொல்லியிருக்கிறார். நம்மள்ட்ட பாபா சொல்றது என்னன்னா, இப்ப பாபாவுடைய ஞானத்தை கேட்டு மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். எந்த அளவுக்கு நம்ம அதை சொல்றோமோ அந்த அளவுக்கு எந்த பதவி அடைவோம். ஒவ்வொரு எலும்பையும் சேவைக்காக கொடுக்க வேண்டும் என்று தந்தை சொல்லியிருக்கிறார். ஆல்ரவுண்டு சேவை செய்யணும். தந்தையின் சேவையில் எலும்பை கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். பல குழந்தைகள் சேவைக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. சேவை கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. ஆனா சேவைன்றது பலவிதம். அதாவது தன்னை மாற்றிக்கிறதே ஒரு சேவை. மனதின் மூலமா சேவை செய்யறது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் சென்டர்ல போய் நம்ம கர்மனா சேவை பண்றது, அப்புறம் ஞானத்தை மற்றவங்க சொல்றது, எல்லாமே சேவை தான். கர்மனா வாச்சா சுய சேவை, மனதின் மூலமாக சேவை, எல்லாமே சேவை தான். பாபா எங்களை விடுத்து விடுங்கள், நாங்கள் சேவையில் ஈடுபட்டு விடுவோம். அதாவது பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள், வெளியே போக முடியல. அதனால சொல்றாங்க, எங்களை விடுவிச்சிருங்க, நாங்க போய் சேவையில ஈடுபட்டுறோம். இதன் மூலம் பலருக்கு நன்மை ஏற்பட்டு விடும் குழந்தைகள் பாபாட்ட சொல்றாங்க. முழு உலகமும் பௌதீக சேவை செய்கிறது. அதன் மூலம் ஏனியில் கீழே தான் இறங்கிதான் வந்தீங்க. இப்போது இந்த ஆன்மீக சேவையின் மூலம் முன்னேறும் கலை ஏற்படுகிறது. எல்லார் என்னை விடவும் அதிகம் சேவை செய்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் புரிஞ்சிக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் யார் யார் எவ்வளோ சேவை பண்றாங்கன்றாரு. சேவை செய்யும் நல்ல சகோதரிகளும் இருக்கிறாங்க. சென்டரையும் கவனிச்சுக்கிறாங்க. வகுப்பில் வரிசைகரமாக அமர்கின்றனர். இங்கு வரிசைகரமாக அமர வைப்பது கிடையாது. மனமுடைஞ்சு போயிடுவாங்கல்ல. ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்களாம் முன்னாடி உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி இங்கே உட்கார வைக்க முடியாது. அப்புறம் மனசு உடஞ்சி போயிடும்ட்டு பாபா அந்த மாதிரி உட்கார வைக்கிறதில்ல. புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? சேவை செய்யவில்லைனில் அவசியம் பதவியும் குறைஞ்சிரும். வரிசை கிரமமான பதவிகள் பல இருக்குது. ஆனால் அது சுகதாமம், இது துக்கதாமம். அங்கு வியாதிகள் போன்றவைகளே இருக்காது. சொர்க்கத்துல வியாதியே இருக்காது. புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாம் மிக குறைந்த பதவி அடைவோம். ஏனெனில் சேவை செய்வதே கிடையாது. அதனால மிக குறைந்த பதவி அடைவோம்ட்டு சொல்றாரு. சேவையின் மூலம்தான் பதவி அடைய முடியும். தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது மனநிலையை அறிவீர்கள். அம்மா பாபாவும் கூட சேவை செஞ்சுட்டு வந்தாங்க. நல்ல நல்ல குழந்தைகளும் இருக்கிறாங்க. பௌதீக வேலையும் செய்யறாங்க. பாதி சம்பளத்திலும் விடுப்பு எடுத்துக்கொண்டு சேவை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படுகிறதுன்றாரு. நிறைய பேர் பிகேஸாக இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிறாங்க, வெளியும் போய் வேலை செய்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, பாதி சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் விடுமுறை எடுத்துக்கிட்டு எந்த சேவையும் செய்கிறாங்கன்ட்டு பாபா செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்குறார் பாபா. அதாவது பாதி சம்பளம் வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு பாபாவுடைய சேவையும் செய்யுங்கன்ட்டு அவருக்கு சொல்றாங்க. யார் பாபாவின் உள்ளத்தில் அமர்கிறார்களோ அவர்கள்தான் தங்க சிம்மாசனத்துல அமர்வாங்க. வரிசைகரமான முயற்சியின்படிதான் உட்காருவாங்க. இவ்வாறே வெற்றி மாலையிலும் வந்துருவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அர்ப்பணம் ஆகுறாங்க, சேவையும் செய்யறாங்க. சிலர் அர்ப்பணம் ஆகிவிட்டு சேவை செய்யலைன்னா பதவி கூட குறைஞ்சிரும் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. சரண்டர் ஆயிட்டு நம்ம சென்டர்ல சரண்டர் ஆயிடுறோம், ஆனா சேவை எதுவும் செய்யலைன்னா பதவி குறைஞ்சிரும். ஸ்ரீமத் மூலமாக ராஜ்யம் ஸ்தாபனை இப்ப ஆகிட்டு இருக்குது. இவ்வாறு எப்போதும் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு படிப்பு படிக்கிறதுனால ஒரு ராஜ்யமே உருவாகுதுன்னு எங்கேயா கேட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் அரச குடும்பத்தில் பிறவி எடுக்க முடியும். ஆனால் படிப்பின் மூலம் ராஜ்ய பதவி கிடைத்தது என்று ஒருபோதும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. யாருக்கும் இது தெரியாது. அதாவது ஒரு படிச்சு நம்ம ராஜா ஆவோன்றது யாருக்கும் தெரியாது. தான புண்ணியம் செய்யறதுனால அடுத்த பிறவில ராஜா ஆவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது யாருக்கும் தெரியாது. நீங்க தான் முழுமையான 84 பிறவி எடுத்துக்கிறீங்கன்ட்டு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் இப்போது மேலே போகணும். செல்வதும் கூட ஈஸி தான், மேலே போகிறது கூட ஈஸி தான். நீங்கள் கல்பமாக வரிசை கிரமமாக இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. தந்தையும் அன்பு நினைவுகளை வரிசை கிரமமாக கொடுக்கிறார். யார் சேவை செய்யறாங்களோ அவர்களுக்கு மிக அதிகமான அன்பு நினைவுகளை தான் கொடுப்பார். ஆக நான் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறேனா, மாலையில் மணியாக ஆக முடியுமா என்று தன்னை சோதித்து பார்க்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க செக் பண்ணுங்க, என்ன சொல்ற, யார் மாலையில் மணியாக நான் வர முடியுமா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. நான் பாபாவோட உள்ளத்துல அமர்ந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். படிக்காதவர்கள் அவசியம் படித்தவர்கள் முன்னாடி போயிட்டு வேலை செய்வாங்க, சுமை தூக்குவாங்க. குழந்தைகளே முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை இப்ப புரிய வைக்கிறார். ஆனால் நாடகத்தின் பார்ட் இல்லை எனில் எவ்வளவுதான் தலையை உடச்சிக்கிட்டாலும் முன்னேறவே மாட்டாங்கன்றாரு. அதாவது நம்மளை சொல்றாரு முயற்சி செய்யுங்கன்னு. ஆனா நமக்கு பார்ட் இல்லைன்னா நம்ம அவர் அவ்வளவுதான் நமக்கு தலையை உடச்சிட்டாலும்
உணரவே மாட்றாங்க குழந்தைகள்னு சொல்றாரு. ஏதாவது கிரகச்சாரம் பிடிச்சிக்குது நிறைய பேருக்கு. தேகாபிமானத்தினால்தான் மற்ற விகாரங்கள் கூட வந்துருது. முக்கியமாக கடுமையான வியாதிய தேக அபிமானம் தான். அந்த உடல் உணர்வுல தான் நிறைய தப்பு பண்றோன்றாரு. சத்தியுகத்தில் தேக அபிமானத்திற்கான பேரே இருக்காது. அது உங்களது பிராப்தி ஆகும். சொர்க்கத்துல அந்த தேகம்ன்றதே தெரியாது. அவங்க எல்லாருமே ஆத்மான்னு புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இதை இங்குதான் தந்தை புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிஞ்சுக்கிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்ற ஸ்ரீமத் வேறு யாருமே கொடுக்கறது கிடையாது. இது முக்கியமான விஷயம். இது யார் சொல்றாங்க? இறைவனே சொல்றாரு. இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? என்ன மட்டும் நினைங்க, என்ன மட்டும் நினைங்கன்ட்டு ஒரு உடம்பு உள்ளவங்க சொன்னாங்கன்னா அது நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். இது உடம்பு இல்லாதவர் பரமாத்மா, அவர் புள்ளியா இருக்கிறாரு. கடவுள் இறைவன் பிறப்பிறப்பெல்லாம் வர்றது கிடையாது. அப்ப அவரு தான் சொல்றாருன்றது ஊர்ஜிதமாகுது இல்லையா? இந்த ஸ்ரீமதி யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது முக்கியமான விஷயமாகும். ஒருவேளை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார பகவான் கூறுகின்றார் என்று எழுத வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிஞ்சுக்கோங்க. தனது தேகத்தையும் நினைவு செய்யாதீங்க. உடம்பு கூட 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கிறது நம்ம உடம்பு தான். மற்றவங்க கூட இருக்க மாட்டாங்க கூட. கொஞ்ச நேரம் இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. நம்ம தனியா தான் இருப்போம். நம்ம கூட இருக்கிறது இந்த உடம்பு தான். ஆத்மா தான் இந்த உடம்புல இருக்குது. ஆத்மா நம்ம கூட இருக்கிறது இந்த உடம்பு தான். ஆனா இந்த உடம்பே நம்ம கூட வராது கடைசியில. அது 5 தத்துவங்களான உடம்பு 5 கலந்துரும். அதனால இந்த உடம்பு கூட நம்ம கூட வராது. அதுவே ஏமாத்திரும். அப்புறம் மற்றவங்க எப்படி நம்ம கூட வருவாங்க? அப்ப நான் அந்த உடம்ப கூட நினைக்காதீங்கன்றார் பாபா. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைங்க, கடைசியில நான் தான் அவங்க கூட வருவேன். எவ்வாறு பக்தியிலும் ஒரே ஒரு சிவனை மட்டுமே பூஜை செய்றீங்க, இப்போது ஞானத்தையும் நான் தான் கொடுக்கிறேன்றார். அங்க லிங்கத்தினுடைய பூஜை. லிங்கம்ன்றது ஒரு ஜட பொருள் மாதிரி தான். அதுல உயிரோட்டமே கிடையாது. அது பேசுதா லிங்கம்? ஆனா இங்க உயிரோட்டமா சிவனே பேசிட்டு இருக்கிறாரு. உடல்ல உயிர் பேசுறாரு. பரமாத்மா ஒரு உடல்ல அவதரிச்சு நமக்கு பேசுறாரு. எப்படி நம்ம உயிரோட்டமா இருக்கிறோமோ அவரும் உயிரோட்டமா கீழே இறங்கி ஒரு உடல் எடுத்து நான் நேரா பேசுறாரு. ஆனா அவருக்கு தான் நீங்க சிலை வச்சிருக்கீங்க, சிவன் லிங்கத்தை. இப்போது அந்த ஞானத்தை நான் தான் கொடுக்குறேன். மற்ற அனைத்தும் பக்தியாகும். கலப்படமற்ற ஞானம் ஒரே ஒரு சிவபகவான் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ரத்தினம் ஞான கடல்னு தான் வெளிப்படுகிறது. அந்த கடலுக்கான விஷயம்லாம் கிடையாது. இந்த ஞான கடல் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை தான் கொடுக்குறாரு. இதன் மூலம் நீங்க தேவதைகளாக ஆகுறீங்க. சாஸ்திரங்களின் என்னென்னலாம் எழுதி வச்சுட்டாங்க. கடல்ல இருந்து தேவதைகள் வெளிப்பட்டாங்க, ரத்தினங்களை கொடுத்தாங்க அப்படின்லாம் சாஸ்திரங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஞான கடலானவர் நமக்கு குழந்தைகளாகி உங்களுக்கு இப்ப ரத்தினங்களை கொடுக்குறாரு. ஞான ரத்தினங்களை கொடுக்குறாரு. அதாவது தேவதையாகி அந்த தட்டுல ரத்தினங்களை எடுத்துட்டு வரோம். நீங்கள் ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. முன்பு கற்களை தேர்ந்தெடுத்தீங்க. முன்னாடி நம்ம அந்த உலகாய விஷயங்கள்ல கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு கெட்டதே பேசிக்கிட்டு அதெல்லாம் கல்லு மாதிரி அதை தேர்ந்தெடுத்தோம். இப்ப நம்ம நல்லதே பார்த்துட்டு நல்லதே கேட்டு பாபாட்ட இருக்கிற அந்த ஞானத்தை ரத்தினங்களை தேர்ந்தெடுத்து அதை நம்ம புத்தியில ஸ்டோர் பண்றோம். முன்னாடி கல்லையே தேர்ந்தெடுத்தீங்க, அதனால கல் புத்தியுடையவர்களாக ஆகிட்டீங்க. இப்போது ரத்தினங்களை தேர்ந்தெடுப்பதால் நம்ம தங்க புத்தியினுடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள்ன்றாரு. பாரஸ்நாத் ஆகிறீர்கள் அல்லவா? இந்த பாரஸ்நாத் லட்சுமி நாராயணன் உலகுக்கே எஜமானர்களாக இருந்தாங்க. பக்தி மார்க்கத்தில் அவர்களது பெயர் அவர்களது சிலைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. உண்மையில் லட்சுமி நாராயணன் அல்லது பாரஸ்நாத் ஒரே ஒருத்தர் தான். நேபாளத்தில் பசுபதிநாத்துக்கு திருவிழா கூட கொண்டாடுறாங்க. அவரும் பாரஸ்நாத் ஆவார். பாரஸ்நாத்னா அந்த தங்கமா மாத்துறவர் தான் பாரஸ்நாத். பாரஸ் புத்தியா மாத்துறாரு. அவர் இப்ப நேபாளத்துல அந்த பசுபதிநாத் அவரை தான் பாரஸ்நாத்னு சொல்லுவாங்க. அது சிவன் தான். நல்லது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. இனிமேல இனிமையான தேடி கண்டிருக்க விட செல்லமான குழந்தைக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாருக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்றாரு. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை எந்த ஞான ரத்தினங்களை கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும், கற்களை அல்ல. தேகாபிமானம் என்ற கடுமையான நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், தனது பேட்டரியில் முழுமையாக சக்தியை பவரை நிரப்பிக் கொள்வதற்காக பவர் ஹவுஸ் தந்தையிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்மாபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும், பயமற்று இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், வள்ளல் தன்மையின் பாவனை மூலம் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுகின்றார் தானே கொடுக்குறாரு. நாம் வள்ளலின் குழந்தைகளாகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற இந்த ஒரு லட்சியம் சதா இருக்க வேண்டும். வள்ளல் தன்மையின் பாவனை வைப்பதனால் சம்பன்ன ஆத்மா ஆகிடுவீங்க. மற்றும் யார் சம்பன்னம் ஆகுவார்களோ அவர்கள் சதா திருப்தியாக இருப்பாங்க. நான் கொடுக்கக்கூடிய வள்ளலின் குழந்தை, கொடுப்பதுதான் பெறுவது. இந்த பாவனையை சதா தடையற்றவராகவும் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ஸ்திதியையும் அனுபவம் செய்விக்கிறது. சதா ஒரு லட்சியத்தின் பக்கம்தான் பார்வை இருக்க வேண்டும். இந்த லட்சியம்
அந்த லட்சியம் என்னன்னா பிந்து என்பதாகும். மற்ற எந்த விஷயங்களிலும் விஸ்தாரத்தை பார்த்தாலும் பார்க்காதீங்க, கேட்டாலும் கேட்காதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: புத்தி மற்றும் ஸ்திதி ஒருவேளை பலவீனமாக உள்ளதென்றால் அதற்கான காரணம் வீணான எண்ணம் ஆகும். நம்மளுடைய புத்தி மற்றும் ஸ்திதி பலவீனமா ஏன் இருக்குதுன்னா, வேஸ்ட் தாட்ஸ்னால தான் நம்ம புத்தி பலவீனமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. வேஸ்ட் தாட்ஸ் நீக்கிட்டோம்னா புத்தி பலவீனமாக இருக்காது, ஸ்ட்ராங் ஆயிடும். அவ்யக்த சமிக்ஞை: இப்போது சம்பன்னம் மற்றும் கர்மாதித் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதித் ஆகுவதற்காக கர்மங்களின் கணக்கு வழக்குகளிலிருந்து இப்ப விடுபடுங்க. கர்மா செய்யறதே அதுலயே போய் நம்ம கர்மா கான்சியஸா இருக்கணும். இது செய்யணும், அது செய்யணும், இதை பண்ணி ஆகணும், அதை பண்ணி ஆகணும். அந்த கணக்கு வழக்குகள் இப்ப விடுபடுங்க. அதாவது செய்யுங்க, ஆனா உடல் உணர்வுல செய்யாம ஆத்ம உணர்வுல செய்ய செய்ய அந்த கர்மாதித் நிலை வந்துடும். சேவையில் கூட சேவையின் பந்தனத்துல மாட்டியிருக்கும் சேவாதாரியாக இல்லாமல், இது ஏன் சேவை, இதை நான் தான் பண்ணணும், இந்த சென்ட்ரு ஏன் சென்ட்ரு, உங்களாம் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மாட்டிக்காம பந்தனத்துல விடுபட்டவராகி சேவை செய்யுங்க. எல்லாத்துலேருந்து விடுபட்டு சேவை செய்யுங்க. அதாவது எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எதுவுமே ஆசை வைக்காதீங்க. இந்த பேரு, புகழ், பணம், காசு எதுக்குமே ஆசைப்படாதீங்க. அந்த ஆசை எல்லைக்குட்பட்ட அந்த ராயலான ஆசையிலிருந்து கூட விடுபட்டவர் ஆகுங்கள். எவ்வாறு தேகத்தின் பந்தனம், தேகத்தின் சம்பந்தத்தின் பந்தனம் இருக்குதோ அதுபோல சேவையில் சுயநலம் கொண்டிருப்பதும் பந்தனம் ஆகுன்றாரு. இப்ப நம்ம உடம்பு மேல பந்தனம், நம்ம உடம்புடைய சம்பந்தங்கள், இவங்க எனக்கு கணவன், குழந்தை, மாமியார், மாமனார், அது மாதிரி எவ்வளோ பேர் எல்லார் மேலேயும் பந்தனம். ஃப்ரெண்ட்ஸு, இவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படி எல்லார் மேலேயும் பந்தனம் வச்சிடும். அந்த பந்தனத்துலேருந்து எப்படி அந்த மாதிரி பந்தனம் இருக்குதோ அது மாதிரி இது என்னோட சேவை, இது என்னோட சென்டர், இவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களாம் என்னுடையவங்க, அந்த மாதிரி அந்த சேவையில் கூட இது என்னோட சேவை, பாபா சேவை, அது பாபா சேவையே இதை நான் தான் செய்யணும், இதை நான் பண்ணணும், என்னால் தான் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதில் கூட சுயநலம் கொண்டு இருப்பது கூட பந்தனம்ன்றாரு. இந்த பந்தனமும் கர்மாதிதாகுவதில் தடை ஏற்படுது. கடைசியில் இதில் தான் நம்ம மாற்றோம். அதனால் இந்த மாதிரி எந்த பந்தனம் எனக்கு உள்ளார சூட்சமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அது கூட நம்மளை கர்மாதிதாக விடாது அப்படின்றாரு. அதை கண்டுபிடிச்சி அதெல்லாம் நம்ம போக்கணும். கர்மாதிதாகுவது என்றால் இந்த ராயல் கணக்கு வழக்கிலிருந்து விடுபட வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. கர்ம கணக்குலேருந்து வெளியே வரணும், கர்மத்தை வென்ற நிலை அடையணும்னா இந்த ராயல் கணக்கு வழக்குகளை கூட போய் சிக்கிக்காம அதுல இருந்து கூட விடுபடணும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி. அம்பியா ஆஹ் அம்பியா ஆஹ் அந்த